இந்த வீடியோவில் அளவு பாவாடை வச்சு பாவாடை தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். பாவாடைக்கு லைனிங் கொடுத்து தைக்கணும், இந்த மாதிரி பெல்ட் கொடுத்து தைக்கணும், எப்படி செய்யறதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் சட்டைக்குன்னு கொடுத்துருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். பாவாடையில் அளவு எடுக்கும்போது இந்த பெல்ட்டை விட்டுட்டு அதுக்கு கீழே இருந்து எடுக்கணும். இது வரைக்கும் எடுத்தோம்னா 38 வருது. இங்கே பெல்ட் வைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ 38 + அரை 39. இப்போ இதில் 1 இன்ச்சு உயரம் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால இதிலேருந்து 40 இன்ச்சு வச்சுக்கிறோம். இதில் இதுக்கப்புறம் 3 இன்ச்சு அளவுக்கு இங்கே கேப் இருக்குது. இந்த துணியை நம்ம வேஸ்ட்டாக வெட்டி போடாமல் டக்கு பிடிச்சிடுவோம். டக்கு பிடிக்கிறதுனா இந்த இடத்துல டக்கு பிடிக்கணும். இங்கே பிடிச்சோம்னா இப்போ இந்த டிசைன்லாம் மறையும். அதனால் இந்த இடத்துல இப்படி நம்ம உள்பக்கமாக டக்கு பிடிக்கணும் எப்பயுமே. அடுத்தது பெல்ட்டுடைய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இதிலேருந்து பார்த்தோம்னா 2 இன்ச்சு, இந்த சைடு 2 இன்ச்சு அப்படின்னா இந்த பக்கமும் 2 இன்ச்சு. அப்போ 2 2 4 இன்ச்சு. மடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு. அப்போ என்ன பண்ணணும், 4 + 1 5 இன்ச்சு வச்சு பெல்ட்டுக்காக வெட்டிக்கணும். இதிலேருந்து பெல்ட் வைக்கிறதுக்காக 5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி இப்போ இதில் 2 பீஸாக இருக்குது. ஏன் 2 பீஸாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா, இதில் என்னென்னா பார்ட்ரு பெருசாக வருது. இந்த பார்டரை வந்து நம்ம பெல்ட்டில் வச்சோம்னா நல்லா இருக்காது. இதுக்குள்ளே தான் எடுத்துக்கணும். இது வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னும்போது ஒரு பீஸாக இருந்ததுன்னா இடுப்பு சுற்றளவு பத்தாது. அதனால் என்ன பண்ணுறேன், 2 பீஸாக போட்டு செய்கிறேன். இதுவே ஒரே கிளாத்தாகவே இருக்குது, டிசைன் எல்லாம் ஒன்றாவே இருக்குது அப்படின்னா இடுப்பு சுற்றளவு நம்ம வச்சு பார்க்கணும். இந்த அளவுக்கு இப்படி மடித்து போட்டு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு மடித்து போட்டு பார்த்தோம்னா இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வருதா அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா வேணால் இதே அளவுக்கு ஒரு பீஸ் மட்டும் வெட்டிக்கலாம். அப்படி பத்தலை அப்படின்னும் போது இந்த 2 பீஸுமே வெட்டிட்டு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியை வெட்டி போட்டுற வேண்டியது தான். இப்போ இது லைனிங் கொடுக்க போகிறோம். இதுக்குள்ளார இது கொஞ்சம் திக்கான துணி, பாவாடைக்கு கொஞ்சம் திக்காக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இது என்ன பெரிய பிள்ளைங்க போடுறது, நைஸாக கொடுத்தோம்னா நடக்கும்போது கால்லாம் தெரியும். அதனால் கொஞ்சம் திக்கான துணியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாவாடைக்கு லைனிங் கொடுத்து தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். பாவாடை வெட்டும்போது 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தது. அந்த 3 இன்ச்சில் நம்ம இப்படி மடிக்கும்போது 1.5 இன்ச்சு இப்படி வந்துடும். அப்போ 1.5 இன்ச்சு அளவுக்கு இங்கே டக்கு பிடிக்கணும். டக்கு பிடிக்கும்போது எப்பயுமே உள் பக்கமாக பிடிக்கணும். இந்த மாதிரி பார்டர் இருந்ததுன்னா அந்த பார்டருக்கும் மேல் பக்கமாக நம்ம டக்கு பிடிச்சிருக்கிறது தெரியாத அளவுக்கு பிடிக்கணும். இதில் இந்த பார்டர் இருக்கிறதுனால நான் இதில் இந்த அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செய்கிறேன். அப்படி இல்லைன்றவங்க என்ன பண்ணிக்கலாம், இதிலேருந்து ஃபுல்லும் இப்படி அளவு எடுத்துக்கலாம். இதுலேருந்து அளவு எடுத்துக்கிட்டு இப்போ இதில் 11 இன்ச்சு இருக்குதுன்னா 9.5 இன்ச்சு, இந்த 9.5 இன்ச்சு இங்கே வருதில்ல, இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். டக்கு பிடிக்கும்போது கரெக்டாக எல்லா சைஸுமே ஒரே மாதிரியாகவே வரணும். டக்கு பிடிச்சிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக அழகாக இருக்கணும். இந்த மாதிரி சுருக்கம்லாம் இல்லாமல் அழகாக இருக்கணும். மடிச்சிருக்கிறதுல இந்த 2 பீஸ் தனித்தனியாக வெட்டு பாகமாக இருக்கும். இது ஒன்று மட்டும் மடிப்பு பாகமாக இருக்கும். இதில் என்ன பண்ணணும், இந்த மடிப்பு பாகத்தில் ஒரு கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கட் பண்ணிக்கணும். இப்போ இதில் அளந்து பார்த்தோம்னா ஒரு சைடுக்கு 18 வருது, ஒரு சைடுக்கு 18. அதை நம்ம இப்படி திருப்பினோம்னாக்கா 2 சைடுக்கும் மொத்தத்தில் 36 வரும். இப்போ 36 வருதுன்னா நம்ம ஒரு அர்க்கட் பண்ணியிருக்கிறோம்ல, ஒரு அர்க்கட்டும் கரெக்டாக 9 வர அளவுக்கு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அர்க்கட் பண்ணியிருக்கிறோம்ல, இது வரைக்கும் 9. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த அர்க்கட் வரைக்கும் 9. அப்போ 9 9 18 18 18 36 இன்ச்சு கரெக்டாக அந்த பாவாடையில் எல்லா அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும். எப்பயுமே சுருக்கம் வைக்கும்போது இந்த மாதிரி நல்ல பக்கமாக வச்சுக்கணும். நல்ல பக்கத்துலேருந்து வச்சு சுருக்கம் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அர்க்கட் பண்ணிவிட்டு சுருக்கம் வைக்கும்போது சுருக்கம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே வரும். பாவாடை கட்டியிருக்கும்போது பார்த்தோம்னா அழகாக இருக்கும். பாவாடைக்கு லைனிங் கொடுத்து தைக்கணும். இப்போ இது 4 மடிப்பாக மடிச்சிருக்கிறேன், இதையும் 4 மடிப்பாக மடிச்சிருக்கிறேன்.
இதை விட கொஞ்சம் இந்த பாவாடை துணி பெருசாக இருக்குது, அதுக்குன்னு நம்ம ரொம்ப உள் துணி லைனிங் கிளாத் தானே கொஞ்சம் ரொம்ப சின்னதாக வைப்போம் அப்படின்னு வச்சோம்னா நடக்கும்போது தான் இருக்கும், உட்காரும்போதும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இது 2.5 மீட்டர் இருக்குது, இந்த லைனிங் கிளாத் 2.5 மீட்டர் இருக்குது. கரபாகத்தை கீழ் பக்கமாக வைக்க போகிறேன். பாவாடையில் அர்கட் பண்ண மாதிரியே இதுலேயும் அர்கட் பண்ணிக்கணும், அதே மாதிரியே சுருக்கம் வச்சிடணும். இடுப்பு சுற்று அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கே தச்ச அளவே அதே அளவே இந்த லைனிங் கிளாத்லேயும் வரணும், வர மாதிரி வச்சுட்டு அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுடணும். இந்த பீஸ் மேலே இதை வச்சு அது மாதிரி ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடணும். அடுத்தது இந்த இடத்துல கொஞ்சோண்டு ஓப்பனுக்காக பிசு தெரியாத அளவுக்கு மடிச்சு தைக்கணும். 4 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி மடிச்சு வச்சிடணும். பெல்ட்டுக்காக கட் பண்ணோம்னா 2 பீஸு அதில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி பெல்ட் வைக்கும்போது இந்த மாதிரி நல்ல பக்கமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இதுலேயும் நல்ல பக்கமாக இருக்கணும். 2த்தையும் இப்படி ஒன்றா வைக்கணும். கொஞ்சம் இதை விட எக்ஸ்ட்ரா துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுட்டு வரணும். அப்படி அதே மாதிரி கொஞ்சோண்டு இதுலேயும் விட்டு வெட்டிடணும். நம்ம இந்த சைடு தைச்சது இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த பீஸ் வச்சுருக்கிறோம்ல அதுக்கு மேலே அப்படியே படிமானமாக தையல் போட்ட மாதிரியே வந்துடணும் கரெக்டாக. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு தடவை தையல் போடணும். ஓப்பனுக்கு இதிலேருந்து இவ்வளோ தூரம் விட்டுட்டு அடுத்தது இதை ஜாயின் பண்ணணும். தனித்தனியாக ஜாயின் பண்ணணும். உள் துணியை தனியாக ஜாயின் பண்ணணும், வெளி துணியை தனியாக ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு தடவை இப்படி மடித்து வச்சு இது மேலே தையல் போடணும். அப்போ தான் பிசுறு தெரியாமல் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அடுத்தது லைனிங் கிளாத்தை 2த்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிடணும். லைனிங் கிளாத்தில் இது கீழ்ப்பக்கம் கரபாகமாக இருக்கிறதுனால இதை மடிச்சு தைக்கல. கரபாகம் எல்லாமே வெட்டுபாகம் வர மாதிரி இருந்ததுன்னா இதை ஒரு தடவை மடிச்சு தைக்கணும். இப்போ பாவாடை ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டுது. அடுத்தது இதில் நாடா கோத்துடணும். பாவாடையில் நாடா போட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுவே நாடா பாவாடை தைக்கிறதுல இன்னும் வேறு மாடலாக செய்யலாம். எப்படி செய்யலாம்னாக்கா இந்த சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அப்படியே பட்டையாக வச்சுக்கணும். வச்சுட்டு ஒன்று இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கேப் விட்டுணும். விட்டுட்டு இதிலேருந்து 3 தையல் இப்படி போட்டுட்டோம்னா அதுவும் அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஒரே சைஸாக இருக்கணும். அதே மாதிரி வச்சு இப்படி தையல் போட்டுட்டோம்னா இந்த இடம் மட்டும் பட்டையாக இருக்கும், இதுக்கு கீழே சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அழகாக இருக்கும். நமக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.